நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ PSD பற்றி நாம் பார்க்க போகிறோம். என்னுடைய ஃபோட்டோ ஃப்ரேம் டிசைன் பார்த்திங்கன்னா நான் நிறையா பண்ணியிருக்கேன். சரிங்களா, என்னுடைய ஃப்ரேம் டிசைன் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன். இப்போ நான் என்ன டிசைன் பண்ணனோ அந்த டிசைனில் பார்த்திங்கன்னா ஒரு 8 PSD ஃபைல் பார்த்திங்கன்னா நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வரும்னா இந்த மாதிரி வெட்டிங் ஃபோட்டோ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி இந்த சிப்பையில் தான் வரும். சரிங்களா, நீங்கள் என்ன பண்ணணும்னா சிப்பையில் எக்ஸட்கர் அப்படிங்கிறத கொடுத்தா மட்டும்தான் உங்களால் அதை எடுத்து யூஸ் பண்ண முடியும். நிறைய பேர் இது மாதிரி டவுன்லோட் பண்ணிடுறோம், ஆனால் அதை எப்படி எக்ஸட்கர் கொடுக்குறது அப்படிங்கிறது தெரியல. எப்படி கொடுக்குறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரைட் கிளிக் பண்ணுங்கள், இதில் எக்ஸட் ஃபைல் அப்படின்னு சொல்லி காட்டும். சில பேருக்கு இந்த எக்ஸட் ஃபைல் அப்படிங்கிறத கொடுத்ததும் எரர் வரும். அப்படி வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், 7zip அப்படிங்கிறத நீங்கள் க்ரோமில் சர்ச் பண்ணுங்கள். 7zipனு போட்டாலே டவுன்லோட்னு கேட்கும். அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். 7zip வழியாக போய் நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸட் ஃபைல் அப்படின்னு கொடுக்கணும். நார்மலாக உங்களுக்கு கொடுத்தா எரர் வருது அப்படின்னா நீங்கள் 7zip வழியாக எக்ஸட் ஃபைல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அழகாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிப்பையில் இருக்கிறது ஃபோல்டராக உங்களுக்கு மாறிடும். ஃபோல்டராக மாறினதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 8 PSD ஃபைல் இருக்கும். சரிங்களா, ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸ் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒவ்வொரு சைஸ் இருக்கும். 12x18 12x 24 இந்த 2 சைஸ்லையும் இருக்குது. சரிங்களா, ஓகே, இதோட ஒரிஜினல் ஃபைல் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபைல். சரிங்களா, இப்போ இந்த ஃபைலில் நான் வந்து ஒரு 2 ஃபைலை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஃபோட்டோஷாப் CS3யில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். சரிங்களா, சில ஃபைல் பார்த்தீங்கன்னா 7.0 ஓப்பன் ஆகாது. நான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா CCயில் வச்சு தான் ஒர்க் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் எல்லாத்தையும் மாஸ்கிங் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருப்பேன். அதனால் பார்த்தீங்கன்னா 7.0 ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு CS3 அப்படி இல்லைன்னா ஒரு C6ல் ஓப்பன் பண்ணுங்கள். சரிங்களா, ஓப்பன் ஆகும். இப்போது இதில் ஃபாண்ட் இருக்குது. சரிங்களா, ஃபாண்டு நான் SR ஃபாண்டு யூஸ் பண்ணியிருப்பேன். ஒரு வேளை உங்களுக்கு வந்து இந்த ஃபாண்டு வந்து எரர் வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட் டூல் எடுத்து உள்ளே ஒரு கிளிக் பண்ணுறேன். சரிங்களா, இதில் இந்த மாதிரி கேட்கும் உங்களுக்கு, இந்த ஃபாண்டு இல்லை, நம்ம இந்த ஃபாண்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும். இப்படி ஓகே கொடுத்ததும் உங்களுக்கு இந்த மாதிரி இங்கிலீஷில் மாறும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லா டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட என்ன ஃபாண்ட் இருக்குது, RGB, செந்தமிழ், அந்த மாதிரி என்ன ஃபாண்ட் இருக்கோ அந்த ஃபாண்டை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து SR வச்சுருக்கேன். SR அப்படிங்கக்கூடிய ஃபாண்டை செலக்ட் பண்ண எனக்கு என்ன ஆகுது, மாறிடுச்சு. இதே போல் தான் கப்புள் நேம் எல்லாம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணதாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். சரிங்களா, இப்போது இதோட லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, இது ஃபோட்டோ ஃப்ரேம் டிசைனுக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்லாம் இல்லை. இப்போது 12x18 இருக்க அளவு பார்த்திங்கன்னா நம்ம 2 அளவுக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெமோவுக்கு நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு நாம் பார்த்திங்கன்னா என்ன வச்சுருக்கேன்னா 12x18 வச்சுருக்கேன். நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி அளவுகள் இருக்கும்போது 12x18 அளவு இருந்தால் அதை மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும், அந்த அளவு நம்ம ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த குரூப்லேயே நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுறதை நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா ஒரு 12x ஃப்ளெக்ஸ் ஒர்க் பண்ண போகிறோன்னா 12x சைஸில் உள்ள ஃப்ளெக்ஸ் டிசைன் தான் யாராட்டும் அனுப்புங்க, இந்த மாதிரி தான் கேட்குங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைலை வந்து நீங்கள் இப்போ நான் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதோட சைஸ் நான் என்ன பண்ணுறேன், இப்போ செக் பண்ணுறேன். சைஸை செக் பண்ணும்போது எனக்கு என்ன அளவு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் சென்டிமீட்டரை நான் இன்ச்சஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 15x10 அப்படிங்கக்கூடிய அளவு இருக்குது. சரிங்களா, ஓகே. இப்போ இந்த 15x10ங்கக்கூடிய அளவை நம்ம 3 அளவுகளாக சேஞ்ச் பண்ணலாம். எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 அப்படிங்கிற இடத்துல நாம் இப்போ ஒரு 12x8 அதாவது வித்து 12, ஹைட்டு 8 வேணும்னா 8 மாற்றினா போதும், மேலே 12 மாறிடும் ஆட்டோமேட்டிக். இதே உங்களுக்கு இப்போ ஒரு 12x18 வேணுமா, வித்து 18 அப்படிங்கிறத நான் இப்போ என்ன பண்ணுறேன் 18ன்னு கொடுக்கி கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 12க்கு மாறிடும். இவ்வளோ தான். நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாக இருந்தாலும் அதை ஃப்ளெக்ஸ் டிசைனுக்கு ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ சப்போஸ் இது வந்து ஒரு 10x8 சைஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லி பாருங்கள். இப்போ இதை 8க்கு மாற்றுறேன். இதில் வித்து வந்து எனக்கு என்ன 10 தான் வேணும். இப்போ 10 அப்படிங்கிறது கொடுத்தா கீழே என்ன ஆகுது, மாறிடுது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, வித்து ஹைட்டு இதை வச்சுட்டு இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். சரிங்களா, ஒரு வாட்டி சொல்கிறேன்.
10க்கு 15 அப்படின்னு இருக்கா, இதில் எனக்கு 12க்கு 8 அப்படிங்கிற அளவு வச்சுட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி ஓகே கேட்கும். அளவு என்ன ஆகும், நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இது எப்படி வேணும்னா 10க்கு 8 அப்படிங்கக்கூடிய சைஸில் வேணும். சரிங்களா, ஒரு டெமோக்காக சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரை கொஞ்சம் இங்கே தள்ளிக்கிறேன். அதே போல் இந்த நேமே என்ன பண்ணுறேன், கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேன் கரெக்டாக சுருக்கி தேவையான அளவு வச்சுக்கிறேன். சரிங்களா, அதாவது நம்ம இப்போது ஃபுல் லென்த்து 12, அதை 10ஆக மாற்றணும். எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏதாட்டும் ஒரு சைடு சுருக்கிற மாதிரி பார்க்கணும். நான் என்ன பண்ணுறேன், இந்த சைடு ஒதுங்க வைக்கிறேன் கொஞ்சம். இந்த இது PSD எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் அங்கே இங்கே நான் நகட்டி வச்சுக்கிறேன். இந்த அஜித் சாரோட படம் இதெல்லாம் இங்கே எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஓரளவு இந்த சைடு காலி ஆகிடுச்சா. இப்போ என்ன பண்ணுறேன், இமேஜ் போயிட்டு அதில் கேன்வாஸ் சைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த கேன்வாஸ் சைஸில் இங்கே ஆரோ மார்க் இருக்கும், மேலே அளவு இருக்கும். உங்களுக்கு இப்போ என்ன அளவு வேணும், அந்த வித்தை நீங்கள் வந்து 10ஆக மாற்றணும். 10 அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்னா 2 சைடு ஒரு இன்ச்சு நம்மளுக்கு கம்மியாகும். நம்மளுக்கு வந்து 2 சைடும் வேணாம், ஒரு சைடு தான் வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இப்போ திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன், இமேஜ் போயிட்டு கேன்வாஸ் சைஸ் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த ஆரோ மார்க்கை ஒரு டச் பண்ணால் போதும், நம்மளுக்கு ஒரு சைடு பாக்ஸ் எம்டி ஆயிரும். எம்டி எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தான் இந்த அளவுகள் வேலை செய்யும். இப்போ எம்டி எந்த சைடு இருக்குது, எனக்கு ரைட் சைடு இருக்குது. எனக்கு இந்த டிசைனில் ரைட் சைடு தான் நான் எம்டி இடம் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், இதை 10ஆக மாற்றுறேன். மாற்றிட்டு என்டர் அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த எம்டி இடம் நம்மளுக்கு சுருங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய PSDயை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அளவுகளை கொஞ்சம் சுருக்கி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, நான் இப்போ சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். இவ்வளோதான். இப்போ இந்த PSD வந்து கொஞ்சம் மேலே தூக்கி இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு அளவையும் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். சரிங்களா, நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் மாற்றிட்டேன். இந்த படத்தை கூட என்ன பண்ணுறேன், தூக்கி விட்டேன். இந்த படம் வேணாம். ஓகேங்களா, இப்போ இந்த படத்தை கொஞ்சம் இங்கே தள்ளிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் டிசைனை அழகாக பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியாச்சு, ஒரு ஃப்ளெக்ஸ் டிசைனுக்கு நம்ம மாற்றியாச்சு. சரிங்களா, இவ்வளோ தான். சிம்பிளாக நீங்கள் மாற்றிக்கலாம். PSD ஃபைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்குது, ஒரு 8 ஃபைல் இருக்குது. சரிங்களா, நம்ம அடுத்து வர வீடியோக்களையும் இன்னும் பார்த்திங்கன்னா கொடுக்கலாம். இந்த 8மே நான் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணியிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸை டிஃப்ரெண்ட்டாக நான் அடிக்கிருப்பேன். இதில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் ஃபுட்டேஜ் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் ஒரிஜினல் ஃபோட்டோஸ். பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அடிக்கிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள், ஒரு சில இதில் பாக்ஸ் வச்சுருப்பேன், சில இதில் பார்த்திங்கன்னா பாக்ஸ் வச்சுருக்க மாட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இங்கே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் வித்தியாசமாக பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுவேன். இது ஒரு கப்புள் பிக்சர் மட்டும் வச்சு ஒரு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு PSD ஃபைல். சரிங்களா, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் தேவைன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. சரிங்களா, பாஸ்வேர்டு எதுவுமே கிடையாது, ஃப்ரீ தான். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.